Hello guys, welcome to our channel. CS3391 Object Oriented Programming ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவு நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் ஊப்ஸ் கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு கொஷின் நம்ம ரைட் பண்ணாலும் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ப்ரோக்ராமும் தியரி ரொம்ப மேண்டிட்டரி இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவு. ஜாவா வித் ஊப்ஸ் அப்படின்னால எந்த கான்செப்ட் எழுதினாலும் அதுக்கு ரிலேட்டடாக ஜாவா ப்ரோக்ராம் கண்டிப்பாக எழுதணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்கோரும் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஊப்ஸ் அண்ட் ஜாவா. ஸோ இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஊப்ஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஊப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவா கான்செப்டில் டேட்டா டைப், வேரியபிள்ஸ் அண்ட் அரேஸ். இதில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே அண்ட் 2 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப், சுவிட்ச், லூப்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ப்ரோக்ராம் வித் கான்செப்டை நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர், இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் எப்படி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிளாஸை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் லூப்ஸ் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இது யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இந்த யூனிட் பொறுத்தளவு மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷினில் இதுவும் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுவுமே நிறைய டைம் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள், மல்டிபிள், ஹையராரிக்கல். ஸோ இதை தியரி ப்ளஸ் ப்ரோக்ராம் எழுதிட்டு வித் அவுட்புட்டோடு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் அண்டு நெஸ்டட் கிளாஸஸ். இந்த யூனிட் பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்டு ஓவர் ரைட்டிங். ஸோ இந்த கொஷினை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷினை வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி படித்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் ப்ரோக்ராம் வித் அவுட்புட்டோட. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரி ப்ளஸ் ப்ரோக்ராமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஊப்ஸ் கொஷினுக்கு நோட்ஸு இல்லை ஹிண்ட்டு ஏதாவது இல்லை அப்படின்னா கமெண்டில் ஊப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நோட்ஸு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ப்ளஸ் ஆன்சர், சிம்பிள் ப்ரோக்ராம், சிம்பிள் சின்டெக்ஸோடு இருக்கும். யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான யூனிட் அப்படின்னா இந்த யூனிட் 3 தான். ஸோ யூனிட் 3ல் 2 கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங், நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் கான்செப்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்கில் என்ன வரும்னா ட்ரை, கேட்ச், த்ரோஸ், ஃபைனலின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கிரியேட்டிங் த்ரெட்ஸ். த்ரெட்டில் வந்து த்ரெட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் த்ரெட் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ரெட் சிங்க்ரனைசேஷன், நெக்ஸ்ட் இன்னர் த்ரெட் கம்யூனிகேஷன் அண்ட் த்ரெட் மாடல். இந்த தேர்ட் யூனிட் பொறுத்தவரை ஓவராலாக இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா கிரியேட்டிங் த்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 கான்செப்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக இந்த யூனிட்டில் ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் அண்ட் ஸ்ட்ரிங் ஹேண்டலிங். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட் ஆகிற கொஸ்டினில் இதுவும் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டட் டைப்ஸ் இன் ஜெனரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ லாஸ்ட்டு 4th இருக்க கொஷின் வந்து கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த யூனிட்டில் ஓவராலாக கேட்க போகிற கொஷின் வந்து ஒன்று ஜெனரிக்ஸ்லேருந்து வரலாம், இல்லைனா ஸ்ட்ரிங் ஹேண்டலிங்லேருந்து வரலாம். இந்த 2 டாப்பிக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டை கம்பேர் பண்ணுறப்ப யூனிட் 5ன்றது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வெப்பேஜில் இருக்கும்ல, வெப்பேஜில் என்னெல்லாம் இருக்கும்? ஸோ மெனு பார் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஜாவா எஃபெக்ட்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஹேண்டலிங், கண்ட்ரோல்ஸ் அண்டு காம்போனன்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் வெப்பேஜில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த யூனிட்டில் பார்க்கலாம். பேஜில் என்னென்ன எலமெண்ட் இருக்குமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெனு பாரில் வந்து மெனு பார்,
மெனு ஐட்டம்ஸ் இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வித் ப்ரோக்ராமோட நீங்கள் எழுதணும். இந்த யூனிட்டில் இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் நீங்கள் நார்மலாக எழுதுவீங்க. பட் இந்த யூனிட்டை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெப்பேஜில் எப்படி ஷோ ஆகுதோ அதை அப்படியே விஷுவலாக நீங்கள் அவுட்புட்டாக ரைட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மெனு, செகண்ட் கொஸ்டின் வந்து லேஅவுட் பேனல். லேஅவுட் பேனலில் வந்து சில டைப்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ் கண்ட்ரோல், அதில் பட்டன்ஸு செக் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் இருக்க சப் டாபிக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் கீ அண்ட் மவுஸ் ஈவெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆக்ஷனை பேஸ் பண்ணி மவுஸ் ஈவெண்ட்டு சிங்கிள் கிளிக்கு, டபுள் கிளிக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீயும் அதுதான். ஸோ இப்போ என்ட்ரு கீ, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெனு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஹேண்டிலிங் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேஅவுட் பேனல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸினே நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரோக்ராமை பார்க்குறப்ப தான் பெருசாக இருக்கும். பட் நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் லைன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும்னு நம்புங்க. நான் பாசிட்டிவாக படிங்க. ஸோ உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.